இந்த கூட்டத்தை வச்சு நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவையே கணிக்கிற அளவுக்கு கூட்டம் மேடம். இது சாதாரண ஒரு மனிதனுக்கு, சாதாரண ஒரு தலைவனுக்கான கூட்டமே இல்லை. வீடியோ பார்க்குற ஒரு வயதானவர்கள் யாராவது இருந்தால் கூட கண்டிப்பா இது எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் தான் சொல்லுவாங்க. நம்ம இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள் இருந்தாருன்னா தெரியும், இது எம்ஜிஆரையும் தாண்டிய தலைவன், அது ரசிகர்கள் கூட்டம் அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களான்னு தெரியல. இந்த வந்த கூட்டத்தை விட இன்னொரு பங்கு கூட்டம் வீட்டில் இருந்திருப்பாங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு வந்த கூட்டம் தலைவனுக்கும் நம் தலைவனோட கட்சிக்கும் நம்ம சார்ந்து இருக்கிற கட்சிக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்க வேணும், ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். உதயநிதி அவர்களும் எல் முருகன் அவர்களும் இணைந்து தான் ஜனநாயகனை முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஒன்னு சென்சார் போர்டு, இன்னொன்னு ப்ரொடக்ஷன் கம்பெனி. இவ்வளவு முதலீடு பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி கொண்டு போய் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு சென்சார் போர்டும் அவ்வளவு ஈஸியா இந்த விஷயத்தை செஞ்சிட முடியாது. ஆனா இந்த சைக்கிள்ல போறது சரியா அப்படிம்பாங்க. சைக்கிள்ல போகல, கார்ல தான் போனாருனாக்க நேத்து வரைக்கும் என்ன கேட்கறாங்க, இவர் மக்களோட மக்களா பயணிக்க மாட்டாரா, மக்களோட மக்களா பயணிக்க மாட்டாரா, நடந்து போக மாட்டாரா? இன்னும் இவரோட பிரச்சார யூகங்களை தான் இவங்க காப்பி அடிப்பாங்க. ஃபர்ஸ்ட் கூலிங் கிளாஸ் போட்டுட்டாங்க, என்ன அடமா நாளைக்கு அடுத்த பிரச்சாரங்கள்ல இளநீ வாங்கி சாப்பிட்டுருவாங்க. அப்புறம் அடுத்தது ஒரு பையனை தோல்ல தூக்கினாலும் தூக்கிடுவாங்க. கிட்டார்லாம் வரும்னு நினைக்கிறேன். விதிமுறைகள் ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு வெள்ளிவாகத்தில் பிரச்சனை பண்ணிட்டு வாங்க, 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு எக்மோரில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அவர் கார் எடுத்துகிட்டு போகும்போது 1/2 கிலோமீட்டர்லேயே கூட்டம் வந்துடுது. திருப்பி அவங்க மூவ் பண்ணி போகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆனாக்கா எந்தெந்த மெத்தடில் என்ன மாதிரியான கேஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடியாக இங்கே ஒருத்தவங்க பேனா பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. காரைக்குடியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறத முடிவாக இருக்காங்க. அப்படின்னாக்கா எங்கள் ஊருக்கு விஜய் வந்தால் தானே ஓட்டு போடும் அப்படிங்கிற மனநிலையில் இல்லை. விஜயாருக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவனா, சரி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி தீபாவளி மாதிரி ரெடியா இருக்காங்க. எலெக்ஷனை கொண்டாட ரெடியா இருக்காங்க. காலையில வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும், நிஜமா சொல்றேன் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இந்நேரம் தாவேகா தொண்டர்கள் காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் சொல்றாரு, சும்மா எடுத்து வச்சிருவாங்க, எடுத்துருவாங்க. எதுக்குன்னா நான் விசிலுக்கு தான் போட போறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் தெருவில் உள்ளவங்கள்ட்டையும் எதிர்கட்சி வேட்பாளர்கள்ட்டையும் பூத்துல உட்காந்துருப்பாங்க. 4 கட்சியோட பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்டையும் தைரியமா நான் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போற, வெளிப்படையா இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு போற எலெக்ஷன் 2026 எலெக்ஷனா தான் இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். உதயநிதி அவர்களும் எல் முருகன் அவர்களும் இணைந்து தான் ஜனநாயகனை முடக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவ்வளோ அழுத்தம் விஜய்க்கு கொடுக்கப்படுதா? அப்போ வெறும் இந்த அழுத்தங்கள் விஜயை முதல்ல பாதிக்குமா அப்படிங்கிறது உங்களோட பார்வையிலிருந்து? ஜனநாயகன் படம் லீக் ஆயிடுச்சு. இது படத்தோட காப்பி அப்படிங்கிறப்ப 2 பேர்கிட்ட தான் இருக்க முடியும், இல்லை இன்னொருத்தவங்கள்ட்ட 3 பேர்கிட்ட இருக்க முடியும். ஒன்று ப்ரொடக்ஷன் கம்பெனியில் இருக்கும், செகண்ட் ஒன்று படம் அவங்க கையிலேருந்து சென்சாருக்கு போயிடுச்சு. சென்சாருக்கு போயிடுச்சுனாக்கா இவங்க கண்ட்ரோலில் அது கிடையாது. அவங்க போட்டு எத்தனை பேர்கிட்ட போட்டு காட்டிட்டு இருக்காங்கன்னு தெரியல, எத்தனை பேர் போட்டு பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியல, எத்தனை தடவை பார்க்குறாங்க அப்படின்றது தெரியல. அங்கே உள்ள டீம் எந்த அளவுக்கு நிஜமாவே ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் டீமாக தான் இருக்கணும். ஆனால் அங்கே உள்ள டெக்னிக்கல் டீமோ ஸ்டாஃபோ எந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாவோ ரொம்ப கவனமாக கையாண்டிருப்பாங்க அப்படின்னு தெரியல. இன்னொன்று ப்ரொடக்ஷன் கம்பெனி மட்டும்தான். ப்ரொடக்ஷன் கம்பெனியில் கம்பெனியோட ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்க யாரும் இந்த வேலையை செஞ்சுருக்க போகிறதில்ல. ஒன்று அங்கே வேறு ஏதாவது ஸ்டாஃப் இது மாதிரி ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்றது ஒன்று இருக்குது. சென்சார் டீம் அப்படின்னு போனாக்கா நான் ஆதவர்ஜுனா சொன்ன மாதிரி அது எல் முருகன் அப்படிங்கிறவர் அந்த சென்சார் போர்டில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கார். அப்படிங்கிறப்ப அவர் சம்மந்தப்படுத்தி இருக்கலாம். அப்போ அவர்களுடைய வேலையாக தான் இருக்கும். இல்லை, நம்ம எது சொன்னாலும் நம்ம திமுகவையோ பிஜேபியோ சொல்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்தை இப்படி தான் நம்ம பார்க்க முடியும். ஒன்று சென்சார் போர்டு, இன்னொன்று ப்ரொடக்ஷன் கம்பெனி. இவ்வளோ முதலீடு பண்ணி ப்ரொடக்ஷன் கம்பெனி இப்படி கொண்டு போய் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று சென்சார் போர்டும் அவ்வளோ ஈஸியாக இந்த விஷயத்தை செஞ்சிட முடியாது. ஆனால் இதையும் மீறி இது ஒரு பெரிய கேவலமான விஷயத்த யார் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. கண்டிப்பாக அதுக்கான விடை கிடைச்சிடும் அப்படின்னு. அரசியல்ல இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நெருக்கடிகளை தான் விஜய்க்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 கட்சிகளை விஜய் தாங்கி நிற்கிறார் அப்படின்னா, அவங்களுடைய எதிர்ப்புகளை தாங்கி நிற்கிறார் அப்படிங்கும்போது எப்படி ஒரு தலைவர் அப்போ இதுதான் ஒரு எமர்ஜிங் லீடருக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா? இல்லை அவரை இல்லை முடக்கிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம்? இல்லை மேடம், முடக்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்களோட எதிர்மறை விமர்சனங்கள் வச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அதாவது கேரக்டர் ரசாதனிசம்ங்கிற மாதிரி என்னென்ன விஷயமெல்லாம் இவன் கெட்டவன் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ, என்னென்னலாம் பண்ண முடியுமோ பண்ணுறது. ஒரு பேசும்போது ஒரு 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா 10 நிமிஷம் பேசுகிற விஷயத்தை விட்டுட்டு அதுலேருந்து ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிறது, அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு அதை வச்சு சொல்கிறது. ஒரு பிரச்சாரம் போகிறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட 1 hour பயணம் பண்ணி அவர் டயர்டாக போகிறத விட்டுருவாங்க. ஏதாவது ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் எதார்த்தமாக பண்ணுவார்ல, அதை எடுத்து
ஸ்டால் பண்றது, இந்த மாதிரி அவரை எந்தெந்த வகையிலெல்லாம் அவரை வந்து நெகட்டிவாக கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தனியாக கம்பெனி வச்சே பண்ணிட்டாங்க. இவரை திட்டுறதுக்காகவோ ஒவ்வொரு விஷயங்கள் வரிசை இப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் இந்த சைக்கிளில் போகிறது சரியா அப்படிம்பாங்க. சைக்கிளில் போகலை, காரில் தான் போனாருனாக்கா நேற்று வரைக்கும் என்ன கேட்குறாங்க, இவர் மக்களோட மக்களாக பயணிக்க மாட்டாரா, மக்களோட மக்களாக பயணிக்க மாட்டாரா, நடந்து போக மாட்டாரா அப்படின்றாங்க. இன்னும் இவரோட பிரச்சார யூகங்களாக தான் இவங்க காப்பி அடிப்பாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு கூலிங் கிளாஸ் போட்டுட்டாங்க, என்ன அநேமா நாளைக்கு அடுத்த பிரச்சாரங்களில் இளநீ வாங்கி சாப்பிட்ருவாங்க. அப்புறம் அடுத்தது ஒரு பையனை தோளில் தூக்கினாலும் தூக்கிடுவாங்க, கிட்டார்லாம் வரும்னு நினைக்கிறேன். அதனால் அவரோட பயணம், அவரோட பாதை, அவரோட வியூகம் சரியாக இருக்கிற மாதிரி தான் நம்புறேன் மேடம். நீங்கள் சொல்லும் போது தான், ஏன்னா நான் கூட நினச்சேன் எதுக்கு இவர் சைக்கிள்லாம் ஓட்டுறாரு, எப்படியும் மக்கள் கூட்டம் வரும், நெருக்கடின்னு தெரியும், எல்லாரும் நெருக்கிக்கிட்டு தான் வேற வருவாங்க, அதுக்கு நடுவில் இவர் எதுக்கு சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டு சொன்ன மாதிரி அப்போ வந்து காரை விட்டு இறங்கவே மாட்டார் விஜய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்போ இறங்கிட்டாரு, அப்போ வந்து அவருக்கு வந்து நெருக்கடி இருக்குங்கும்போது அதை அவர் தான் எதிர்கொள்ளணும். அப்போது இல்லை மேடம், அவர் வெளியில் ரொம்ப தைரியமாக வர்றாரு மேடம். வெளியில் தைரியமாக வர்றாருனாக்கா அவர் அந்த பிரச்சார வண்டியில் வரும்போதே நிறைய தூக்கி வீசுகிறாங்க. அதாவது துண்டை தூக்கி வீசுறாங்க, மாலை தூக்கி வீசுறாங்க, வாட்டர் பாட்டில் எல்லாமே பண்றாங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி அவர் இது எல்லாமே நம்ம ரசிகர்கள் தானே, நமக்கு பாதிப்பா எதுவும் செஞ்சிருவாங்களா அப்படின்றதுனால முழுசா நம்பி அதை கண்டு அவர் ஒருபோதும் அவர் பயப்படவும் இல்லை, அஞ்சவும் இல்லை, அன்போட தான் ஏத்துக்கிறாரு. ஆனா அதுல எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னாக்கா, சப்போஸ் யாரோ ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம், இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாமளும் எதையாவது ஒன்று தூக்கி போடலாம், ஏதாவது ஒரு விஷயங்கள்ல அந்த இடத்த ஒரு சம்பவம் ஏதாவது ஒன்று நிகழ்த்தலாம் அப்படின்னு நினைக்கிறதுக்கான கூட்டத்தில் ஒருத்தவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வரலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் காவல்துறையும் இவர் சார்ந்தவங்களும் இன்னும் பாதுகாப்பாக அதை பண்ணுறது தான் சரி. அவருமே கொஞ்சம் வந்து, ஏன்னா இப்போ இளநீர்லாம் வாங்கி குடிக்கும் போது சொன்ன மாதிரி ரொம்ப இமோஷனல் கனெக்டடு தான். அந்த துண்டு, கட்சியோட துண்டை போட்டிருக்காங்க, அவங்க கொடுத்தாங்க, வாங்கி குடிக்கிறாருங்கிறது ஓகே தான். பட் வந்து ரொம்ப எல்லா தலைவர்களுமே அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, தங்களுடைய பாதுகாப்புக்கு தான் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க. ஸோ அப்படி யாராவது கொடுத்தா கூட வாங்கி வச்சுப்பாங்க. பட் வந்து இளநீரை வாங்கி அப்படியே குடிக்கிறாரு. பட் மேடம், இது ஒரு செய்தியாகவே ஒரு காலகட்டத்தில் இல்லை. அவன் இளநீரை கொடுத்தாலும் சரி, பட்டு துண்டுகள் போத்தினாலும் இதெல்லாம் ஒரு செய்தியாகவே இருக்காது. பிரச்சாரத்துக்கு போனார், பிரச்சாரம் முடிச்சுட்டு வந்தாரும் கூட செய்தி இருக்காது. இன்னைக்கு காலையில் அவர் பிரச்சாரத்துக்கு போனார், அவ்வளோதான். அடுத்த நாள் செய்தி வேறு எந்த லொக்கேஷனுக்கு போனார்னு தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. அவர் அந்த இளநியை குடிக்கலைன்னா அது ஒரு செய்தி. தொண்டர்கள் கொடுத்த இளநியை கூட ஒரு நம்பல, தொண்டர்களை நம்பாத இவர் எப்படி நாட்டு மக்கள் நம்புவாரு? வாட்டர் பாட்டில் ஒரு திறக்கல, இந்த மாலையை கூட ஒரு சட்டை அழுக்கா போயிடுன்னு சொல்லிட்டு வாங்கி அவர் கழுத்துல போட்டுக்கல அப்படின்னு எதை செஞ்சாலுமே குறை சொல்வதற்கு ஒரு கூட்டம் தயாரா உட்காந்துருக்காங்க. அதனால இதையெல்லாம் மக்கள் அன்போட செய்யறதெல்லாம் தனக்கு எந்த வகையில ஒரு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏத்துக்க தயாராயிட்டார், ஏத்துக்கிட்டு இருக்காரு, வெற்றிகரமாகவே போயிட்டு இருக்கு மேடம். தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த 2 இடங்கள்லையும் நானுமே இதுவரைக்கும் பார்க்காத அளவிலான கூட்டம். அப்போது வந்து அந்த கூட்டம் தான் வந்து ரொம்ப சென்சேஷ்னலாக வந்து எல்லாருமே இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு விஷயமாக மாறி இருக்கு. அப்போ வந்து விஜய்க்கு வந்து எப்படி இவ்வளோ மக்கள் அன்பு வருது, நிறைய நிபந்தனைகள் வந்து தாவேகாவுக்கு இருக்கும்போதே இவ்வளோ மக்கள் ஆதரவுனா, நிபந்தனைகள் எதுவுமே இல்லை, அவர் எல்லா இடத்துக்கும் போறாருன்னா மக்கள் கூட்டம் இன்னும் எவ்வளோ வரும்? இந்த கூட்டத்தை வச்சே நம்ம 2026 சட்டமன்ற தேர்தலோட முடிவையே கணிக்கிற அளவுக்கு கூட்டம் மேடம். இது வந்து சாதாரண ஒரு மனிதனுக்கு, சாதாரண ஒரு தலைவனுக்கான கூட்டமே இல்லை. இப்போது இந்த வீடியோ பார்க்குற ஒரு வயதானவர்கள் யாராவது இருந்தால் கூட கண்டிப்பாக இது எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்த கூட்டத்தை விட அதிக கூட்டம் தான் சொல்லுவாங்க. நம்ம வந்து அவரை வந்து கீழே இறக்கி பேசலை. கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் வந்து மக்கள் இவ்வளோ பேர் வர்றதுக்கான வாகன வசதிலாம் இல்லாத காலங்கிறதுனால ஓரளவு கூட்டம், நல்ல கூட்டம் தான் இருந்துச்சு. அதை தாண்டி இன்னைக்கு எம்ஜிஆர் காலத்தில் இருந்தவர்கள் இருந்தாருன்னா தெரியும், இது எம்ஜிஆரையும் தாண்டிய தலைவன், அது ரசிகர்கள் கூட்டம் அதையும் தாண்டி இருக்கு அப்படின்னு. இவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக வராங்க. இதெல்லாம் எப்படி வாக்காம வரும்னு பொதுவாகவே கேட்பாங்க. ஒருத்தவங்க வந்து தன்னோட அதாவது ஓட்டு போடணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க மேடம். இது இல்லாமல் இதே மாதிரி இன்னொரு பங்கு கூட்டம், இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களான்னு தெரியல, இந்த வந்த கூட்டத்தை விட இன்னொரு பங்கு கூட்டம் அந்த தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் வீட்டில் இருந்திருப்பாங்கிறத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்போ அவங்களுக்கு வந்து வந்த கூட்டம் வந்து தலைவனுக்கும் தம் தலைவனோட கட்சிக்கும் நம்ம சார்ந்து இருக்கிற கட்சிக்கும் ஒரு அந்தஸ்தை கொடுக்கணும், ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஏன்னா எந்த கடை பிரபலமாக இருக்கோ அங்கே தான் கூட்டம் வரும். இவங்க திமுக வந்து பணம் கொடுத்து ஒரு பெரிய கம்பெனி மாதிரியோ பெரிய கூட்டம் இருக்கிற மாதிரியோ செட் பண்ணிட்டு இருக்காங்க. கருத்து கணிப்பு அப்படிங்கிற பேரில் ஒன்று, கூட்டமாக இருக்கிறதுக்கான நிறைய மாநாடுகள், இதெல்லாமே பே பண்ணி செலவு பண்ணி பண்ணுறாங்க. இங்கே செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி தொண்டர்களை, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரி தன்னார்வமாக வந்து அவங்களே அந்த கட்சியை வந்து இன்னும் பலப்படுத்துறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுறாங்க மேடம். இப்போ மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் சொல்லும் போது என்னன்னா நிறைய நெருக்கடிகள் கொடுக்குறாங்க தான். ஆனால் இப்போ திமுக, அதிமுகன்னு பார்க்கும்போது அவங்களுக்குன்னு வந்து சேட்டலைட் சேனல்ஸ் இருக்குது. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது அவங்க என்ன பேசுகிறாங்கங்கிறத ஒளிபரப்புவாங்க. விஜய் என்ன பேசுகிறாருன்னு அந்த 2 கட்சிகள் சார்ந்த சேனல்ஸ்லேயுமே வராது.
ஆனால் மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே சார்ந்து தான் இருக்குங்கும்போது அப்போ விஜய்க்கான அந்த எப்படி சொல்கிறது அவர் சென்று சேருவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும். ஒன்று சேட்டலைட் சேனலில் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுனாக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டோட பொறுத்த வரைக்கும் அது அவருக்கு ஒரு பெரிய கஷ்டமான விஷயமா இருக்காது. ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஆனாலும் அந்த சேட்டலைட் சேனலையும் ஏற்கனவே சில தலைவர்கள் சேனல்லாம் ஆரம்பித்து அந்த சேனல்லாம் தொடர்ந்து நடத்த முடியாமல் சூழலெல்லாம் ஆயிருக்குது. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த சேட்டலைட் சேனல் அந்த டிவியை தான் பார்க்கணும், இந்த நியூஸை தான் பார்க்கணும், இந்த டைமில் தான் நியூஸ் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழல்லாம் இல்லை. எல்லார் கையிலையும் மொபைல் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாருமே எதை பார்க்கணும்னு நினைக்கிறாங்களோ முதல் நாள் பார்த்தாங்கன்னா அடுத்த நாள் அவங்களுக்கு தேவைப்படுறது அவங்க விஜய் அவர்களை வந்து ஒரு தடவை ஒரு சேனல் வீடியோ பார்த்துட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் அந்த சேனல்லேருந்து வீடியோ போட்டாங்கன்னா வந்துடுது. அப்படிங்கிறப்ப இன்னும் எளிமையாக எல்லா கிராமங்களுக்குமே சென்றடையுது எல்லாரோட வீடியோவும். டிஜிட்டல் மீடியா வந்ததுக்கு டிஜிட்டல் மீடியா வந்து கிட்டத்தட்ட பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்கள்லேருந்து கிராமம் நகரம் அந்த மாதிரி பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்குமே இன்னைக்கு காரைக்குடியில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடிலாம் வந்து அன்னைக்கு காலையில் நடந்தால் மதியானம் மாலை முரசில் தெரியும், இல்லை அன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு வரைக்கும் தெரியுறது, 12 மணி வரைக்கும் தெரியுது, அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் தெரியும். இப்போ அப்படி இல்லை மேடம். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கே சைக்கிளில் போனாரா, இளநீ சாப்பிட்டாரா, துண்டு வாங்கி போட்டாரா என்னன்றது அடுத்த 10 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட தலைநகரம் சென்னைக்கே தெரிகிற மாதிரி டிஜிட்டல் மீடியா இருக்கிறதுனால அவருக்கு ஒரு சேனல் அப்படிங்கிறது இப்போதைக்கு அது ஒரு அவசியமான விஷயமா இல்லை, ரொம்ப ஈஸியாகவே பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் வந்து களத்துக்கு போகாதது ஒரு சைடு வந்து குற்றச்சாட்டாக சொல்லப்படுது. பட் வந்து அவர் போகிறதுக்கே வந்து அனுமதி இல்லை ஒரு பக்கம். இதை எப்படி ஹேண்டில்? இல்லை மேடம், அவரால் நம்ம மற்ற தலைவர்கள் மாதிரி இல்லை. ஒரு மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்கிறத நம்ம கூட்டத்தை வச்சு ஒத்து தான் ஆகணும். மற்ற தலைவர்கள் மாதிரி போயிட்டு கையை காட்டிட்டு வர முடியல. இன்னொன்று அவருக்கு கொடுக்குற ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. விதிமுறைகள் ரொம்ப ஃபாலோ பண்ண முடியாத மாதிரி 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு வெள்ளிவாகத்தில் பிரச்சனை பண்ணிட்டு வாங்க, 1 மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு எக்மோரில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா அவர் கார் எடுத்துகிட்டு போகும்போது 1/2 கிலோமீட்டர்லேயே கூட்டம் வந்துடுது. திருப்பி அவங்க மூவ் பண்ணி போகணும். 1 மணி நேரத்துக்கு மேலே ஆனாக்கா எந்தெந்த மெத்தடில் என்ன மாதிரியான கேஸ் போடலாம் அப்படிங்கிறதுக்கு ரெடியாக இங்கே ஒருத்தவங்க பேனா பேப்பர் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. அந்த மீட்டிங் அந்த பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே தாவேக தலைவர் விஜய் மீது 5 பிரிவுகளில் வழக்கு அப்படின்னு போடுவாங்க. இது எல்லாமே தமிழக அரசு காவல்துறையோட உயர் அதிகாரிகள் எல்லாமே ஒரு தலைவர் இப்படி கூட்டம் வருது, இவ்வளோ நேரம் கொடுக்கணும், இந்த மாதிரி இடத்த கொடுக்கணும் அப்படின்றத அவங்களும் முடிவு பண்ணணும். இவங்க மட்டுமே நினச்சி எல்லா இடத்துலையும் நினைக்கிற நேரத்தில் பேசிட்டு வந்துட முடியாது. அதனால் இன்னும் மக்கள் இன்னொரு விஷயம், நம்ம இடத்துக்கு விஜய் வந்தால் தான் நான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற சூழல்லையும் இல்லை. இன்றைக்கி காரைக்குடியாக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், திருத்தணியாக இருக்கட்டும், நாகப்பட்டினமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடணும், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும், ஆட்சி மாற்றம் வேணும் அப்படிங்கிறத முடிவாக இருக்காங்க. அப்படின்னாக்கா எங்கள் ஊருக்கு விஜய் வந்தால் தான் நான் ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற மனநிலையில் இல்லை. அதையும் தாண்டி விஜய் அவர்கள் போகிறது தன் கட்சி உறுப்பினர்கள், தன் ரசிகர்கள், அந்த வேட்பாளர்கள்லாம் இன்னும் கொஞ்சம் உற்சாகப்படுத்துவாங்க. ஏன்னா எல்லாமே தேர்தல் திருவிழாவாக மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் மற்ற எலெக்ஷன் மாதிரி இது 5 வருஷத்துக்கு வர்ற சாதாரண எலெக்ஷனாக இல்லை. இது ஒரு 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வர்ற ஒரு அதிசய எலெக்ஷனாக தான் பார்க்குறாங்க. இப்போ விஜயாருக்கு அப்புறம் இப்படி ஒரு தலைவனா, சரி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரி எல்லாம் தீபாவளி மாதிரி ரெடியாக இருக்காங்க. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் 23 அப்படிங்கிறது எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. எலெக்ஷன் டேட்டே ஞாபகம் இருக்காங்க. இப்போ எல்லாருக்குமே ஏப்ரல் 23 தீபாவளிக்கு இன்னும் 15 நாள் இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு எலெக்ஷன் எத்தனை நாள்னா 13 நாள்னு கரெக்டாக சொல்கிற அளவுக்கு எல்லாருமே எலெக்ஷனை கொண்டாட ரெடியாக இருக்காங்க. இன்னொரு விஷயம் மேடம், முன்னாடியெல்லாம் நம்ம ஓட்டு போடும்போது வீட்டிலலாம் கேட்டால் என்ன சின்னத்துக்கு போட்டிங்க அப்படின்னா நம்மளோட அப்பா அம்மா கூட நம்மள்ட்ட சொல்ல மாட்டாங்க. நம்ம ஒருத்தவங்களை சொல்லுவோம் அதுக்கு தான் போட்டேன் அப்படிம்பாங்க, இதுக்கு தான் போட்டேன்பாங்க, இன்னும் கட்சிக்காரங்க யாரை பார்த்து உங்களுக்கு தான் போட்டேன் அப்படிம்பாங்க. ஆனால் இந்த தடவை அதெல்லாம் தகர்த்தெறிந்து உடை தெரிந்து காலையில் வெள்ளை சட்டையும் காக்கி பேண்ட்டும், நிஜமா சொல்கிறேன் தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி இந்நேரம் தாவேகா தொண்டர்கள் காக்கி பேண்ட்டும் வெள்ளை சட்டையும் சொல்றாரு சும்மா எடுத்து வச்சிருப்பாங்க, எடுத்துருவாங்க. எதுக்குன்னா நான் விசிலுக்கு தான் போட போறேன்னு சொல்லிட்டு தான் வீட்டில் உள்ளவங்கள்ட்டையும் தெருவில் உள்ளவங்கள்ட்டையும் எதிர்கட்சி வேட்பாளர்கள்ட்டையும் பூத்தில் உட்காந்துருப்பாங்க. 4 கட்சியோட பூத் ஏஜென்ட் உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்டையும் தைரியமா நான் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன் அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போற, வெளிப்படையா இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு போற எலெக்ஷன் 2026 எலெக்ஷனா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்காது, பின்னாடியும் கண்டிப்பா நடக்க போறதில்ல. இந்த எலெக்ஷன் நிஜமாவே ஒரு முற்றிலும் மாறுபட்ட எலெக்ஷன் தான். வெளியூர்கள்ல இருந்து நிறைய பேர் வந்து லண்டன்ல இருந்து வராங்க, அந்த மாதிரி மலேசியால இருந்து வராங்க, சிங்கப்பூர்ல இருந்து வராங்க. அப்போ அவ்வளோ அதாவது விஜய் வந்து நிற்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே எலெக்ஷன்ல ஓட்டு போடணும்னு வரவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக நிச்சயமா மேடம் அப்படிங்கிறது இந்த எலெக்ஷன்ல எல்லாருமே தாவேகாவினர் சொல்லக்கூடியதா இருக்கு. அப்போ இது எப்படி சொல்ற மாதிரி எல்லாருமே சொல்ற மாதிரி கணிக்க முடியாத ஒரு தேர்தலாக இது இருக்கும். நிஜமா மேடம், கருத்து கணிப்புங்கிற பேர்ல திமுகவுக்கு சாதகமாக நிறைய கம்பெனிகள், நிறைய பத்திரிகையாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது என்ன காரணத்துக்காக வேணாலும் அவங்க சொல்லிட்டு போட்டும். ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க எந்த எலெக்ஷனுக்காவது ஓட்டு போடுறதுக்காக நான் சிங்கப்பூர்லேருந்து வந்தேன், ஓட்டு போடுறதுலேருந்து நான் சவுதியிலேருந்து வந்தேன் அப்படிங்கிறது இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படாத ஒன்று.
ஒருத்தவங்க 2 பேருக்கே இது கேள்விப்படாத விஷயம். ஒருத்தவங்க வராங்க, 2 பேர் வராங்க. அதாவது நாமளே கேட்போம், ஏய் ஓட்டு போறதா வந்து அறிவு இருக்கா அப்படின்னு கேட்போம். இப்போ அப்படி கிடையாது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இன்னைக்கு டிக்கெட்டை புக் பண்ணிட்டு ஒரு வீடியோ பார்க்குற மேடம், ஒரு 15 பேர் கண்டினியூஸாக வராங்க. நாங்கள் எதுக்கு வரோம்னாக்கா தாவேக்காக்கு ஓட்டு போட வரோம்னு சொல்லிட்டு 15 பேர் வரிசையாக அந்த எஸ்கலேட்டரில் ஏறி வராங்க. இதெல்லாம் பார்க்கும்போதே வேடிக்கையாக இருக்குது. கடையநல்லூர்லேருந்து டாக்டர் வாசுதேவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஆக்சுவலாக வந்து அரபு கண்ட்ரியில் தான் ஒர்க் பண்ணாங்க, பட் ஸ்டாஃப் நர்ஸாக என்னமோ. அவங்க அந்த வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நல்ல சேலரி நல்ல பேக்கேஜில் இருந்தாங்க. வந்து எலெக்ஷனுக்காக தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக பணத்துக்காகவோ பொறுப்புக்காகவோ பண்ணலை. அதெல்லாம் மீறி ஒரு எல்லை மீறிய அன்பு. இன்னொன்று ஆட்சி மாற்றம். இந்த மக்களை எப்படியாவது ஒரு நல்ல ஆட்சி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆட்சி மாற்றம் தலைவருக்கு இருக்கிறது போல தொண்டர்களுக்கும் இருக்குது. கண்டிப்பாக இந்த தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி திருவிழாவாக இருக்கும்.